was the test? Moderate இருந்தது. ஓகே. ஸோ எவ்வளோ ஆன்சர் பண்ணீங்க ரஃபா அப்ராக்சிமேட்டாக? 82. நீங்கள்? இனிமேல் தான். நீங்கள்? ஓகே. இதெல்லாம் டைம்குள்ளே முடிச்சிட்டிங்களா? லைக் அந்த இல்லை 1.5 ஹவர்ஸ்லேயே நிறுத்திட்டு 2 ஹவர்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்க? ஓகே. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு வந்து எல்லா டெஸ்ட்டுமே 2 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஏன் அப்படின்னா ஸோ அந்த எக்ஸாம் ஹாலில் சேலஞ்சே வந்து அந்த 2 மணி நேரம் உட்கார்றது தான். ஓகேங்களா? ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு சேலஞ்ச் வந்து பெஞ்சஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகே. ஸோ அதை தாண்டி தான் நம்ம உட்காரணும் 2 ஹவர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே லக்கிலி நீங்கள்லாம் சிங்கிள் சேரில் உட்காந்துருக்கீங்க. இங்கே டபுள் பெஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த பக்கம் ஒரு சைடு இழுப்பாங்க, நீங்கள் ஒரு சைடு இழுப்பீங்க. இது ஒரு பிரச்சனை. அப்புறம் நடுவில் வந்து இன்விஜிலேட்டர் அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஹாலில் 24 பேர், 2 இன்விஜிலேட்டர் 12 பேர்த்துக்கு ஒன்றுன்னு. ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுர் 2 ஹவர்ஸ் ஒரு இடத்துல உட்காந்து அதுவே ஃபஸ்ட்டு ஒரு சேலஞ்சு தான். ஓகேங்களா? ஏன்னா நம்ம படிக்கும்போது ஏன்னா லாஸ்ட்டு 2 to 3 months வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் இருக்காது, ஃபுல் ரிவிஷனில் இருப்போம். தோன்றப்போ எந்திரிச்சு டீ சாப்பிட போவோம், பிரேக் எடுப்போம், அந்த மாதிரியெல்லாம். ஓகே. ஸோ அதை முடிஞ்ச அளவு வந்து ட்ரை டு மேக் யூஸ் ஆஃப் த ஹோல் 2 hours. ஓகேங்களா? அண்டு எல்லா கொஷினுமே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் அந்த ஆர்டராக அட்டன் பண்ணுவாங்க 1 to 100 அப்படின்ட்டு. ஸோ முடிஞ்சளவு அந்த மாதிரி ட்ரை பண்ணாது. ஓகே. ஒரு கொஷினில் தெரியாத மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தப்புனா அந்த ஆப்ஷனை அடிச்சு விட்டுட்டு அடுத்து போயிட்டே இருங்க. ஓகே. ஸோ உங்கள் மெமரி அப்படின்னா வந்து ஸோ ஸ்கூலில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கொஷின் படிப்போம், ஆனால் ஞாபகம் இருக்காது. கரெக்டாக பேப்பர் இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுக்கும்போதோ இல்லை எக்ஸாம் முடிஞ்சு ஹாலை விட்டு வெளியே வரும்போதோ ஞாபகம் வரும். ஓகே. ஸோ பேசிக்கலாக நீங்கள் அந்த கொஷினை படித்தோன்னே நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா உங்கள் மெமரி வந்து அதை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும், உங்கள் பிரெயின். ஓகேங்களா? அது திரும்ப வரும். நீங்கள் அதே இதில் உட்காந்தீங்க அப்படின்னா அது நடக்காது. ஓகேங்களா? அது நடக்கும், பட் டைம் ஆகும் மற்ற கொஷினுக்கு. ஓகே. ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் முன்னால் எழுதுகிற ஒரு ரஃப் டெஸ்ட் மாதிரி பார்க்காதீங்க. இது ஒரு சிமுலேஷன் மாதிரி. ஓகேங்களா? எக்ஸாமில் நீங்கள் என்ன மாதிரி எல்லாம் இது பண்ணுவீங்களோ அதே மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் இங்கே யூஸ் பண்ணுற மெத்தட் ஏதாவது லாஸ்ட்டாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அது ஒரு 4-5 டெஸ்ட்டில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் போய் எக்ஸாம் ஹாலில் அப்ளை பண்ணும். ஓகேங்களா? ஏன்னா எல்லா கொஷினுமே ஒரே மாதிரி இருக்காது. ஓகேங்களா? அண்ட் ஒவ்வொரு கொஸ்டினோட டைப்புக்கு ஏற்ற மாதிரி தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு 4 டைப் கொஷின் இருக்கும். ஓகே. ஸ்டேட்மெண்ட்டே ABCDன்னு கொடுத்துருவாங்க. இல்லைனா 1 2 3ன்னு ஒரு 3 இது கொடுத்துட்டு அதை வந்து 1 and 2 only, 2 and 3 only அப்படின்னு. அப்புறம் 2 ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கொடுத்துட்டு 1 only, 2 only, recording in progress, neither 1 nor 2 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு only 1 is correct, 2 are correct, 3 are correct, 4 are correct. இது 2022ல இன்ட்ரோடியூஸ் பண்ண பேட்டர்ன். 23ல வந்து அந்த அசர்ஷன் அண்ட் ரீசனிங் அது ஆல்ரெடி இருந்துச்சு. பட் 2012க்கு அப்புறம் அதை நிறுத்திட்டாங்க. அகைன் தி ரீஇன்ட்ரோடியூஸ் இன் 2023. ஓகேங்களா? ஸோ இதுதான் 5 டைப் ஆஃப் கொஷின்ஸ். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஓகேங்களா? அண்ட் எப்போவுமே நம்ம பிரெயினை யூஸ் பண்ணி எனக்கு இது தெரிஞ்சால் தான் நான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எல்லா நேரமும் எல்லா கொஷின் அட்டன் பண்ண முடியாது. ஓகேங்களா? சில இது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு லாஜிக் படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ ஜாகிரஃபியில் படித்த ஒரு லாஜிக் ஹிஸ்ட்ரியில் யூஸ் ஆகும், ஹிஸ்ட்ரியில் படிக்கிற ஒரு லாஜிக் ஜாகிரஃபியில் யூஸ் ஆகும், எக்கனாமியில் படித்த ஒரு லாஜிக் பாலிட்டியில் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஒரு கொஷினை படிக்கிறீங்க அப்படின்னா அது ஸ்ட்ரிக்டாக வந்து அது பாலிட்டி கொஷின், அது எக்கனாமிக் கொஷின் அந்த மாதிரி இது பண்ணாதீங்க. ஓகேங்களா? பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே வாட் மேட்டர்ஸ் இஸ் யுவர் மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் கீப் யுவர் மைண்ட் ஓப்பன் எண்டட். ஓகேங்களா? ஃபைன். ஓகே. அண்டு ஸோ இன்றைக்கி இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி வித் ரெஸ்பெக்ட் டு வேர்ல்டு அந்த மாதிரி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஜியாகிரஃபியில் அது பார்ப்போம். அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மோஸ்ட்லி இந்தியா சம்மந்தமான கொஷின்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஓகேங்களா? 3rd கிளாஸில் அந்த சோஷியல் எக்கனாமிக் ஜியாகிரஃபி அதை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக மேப்ஸ் வரும். ஏன்னா அதில் வந்து கண்டென்ட்டாக வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி. அண்ட் பியூராக எக்கனாமிக் ஜியாகிரஃபின்னு எடுத்தோன்னா எக்கனாமிக்ஸ் வந்துடும். அதுக்கு தனியாக உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் டெஸ்ட். ஸோ அதில் இருக்க போர்ஷன்ஸ்லாம் நம்ம கட் டவுன் பண்ணிட்டு ஸோ நம்ம வந்து அதில் கொஞ்சம் மேப்ஸ் கொஷின்ஸ் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கொஷின்ஸில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்லேயும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் இந்தியன் ஜியாகிரஃபி தான் அப்படிங்கிறதுக்காக இந்த இதில் டவுட் ஏன்னா நமக்கு சில வாட்டி வீட்டுக்கு போகும்போது இதை பார்க்கும்போது நமக்கு தோணும். ஓகேங்களா? அண்ட் ஜென்ரலாக என்னோடய மெத்தடை நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா இன்றைக்கி டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் எழுதுனீங்க ஆப்ஷன் செக் பண்ணுறீங்கன்னு கிடையாது. இன்றைக்கி போய் என்ன டெஸ்ட் எழுதுனீங்க அப்படிங்க இன்றைக்கி ஃபுல்லாமே வந்து ஸ்பெண்ட் ஃபார் த ரிட்டன் டெஸ்ட். எழுதின டெஸ்ட்டுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து என்னென்னா உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணும். ஓகே இதெல்லாம் நம்ம எழுதியிருக்கோம்,
இந்த கொஷினில் இந்த லாஜிக் வச்சு அட்டன் பண்ணியிருக்கோம். நான் ஏன் தப்புன்னு நினச்சேன் என்னோட லாஜிக் படி, பட் கரெக்டாக இருக்குது. என்னோட லாஜிக் எங்கே தப்பாச்சு, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஃபேக்டை இது பண்ணேன். நீங்கள் யோசிச்சிங்க பார்த்தீங்களா, நம்ம யோசித்ததில் ஒரு டீவியேஷன் இருக்கும். ஓகேங்களா, அந்த டீவியேஷனில் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அதை கரெக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அடுத்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற லாஜிக் வந்து ரிஃபைன் ஆகிட்டே வரும். ஓகேங்களா, ஸோ இது எப்போவுமே ஃபஸ்ட்டு டெஸ்ட்டெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்க. ஓகே, ஸோ என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல 2012 ஐ ஸ்டார்டட் ப்ரிப்பரேஷன், 2013 வாஸ் மை ஃபஸ்ட் ப்ரிலிம்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் 5.6 மார்க்ஸ், 5.67 வாஸ் மை மார்க். பட் அந்த ப்ரிலிம்ஸ் நான் கிளியர் பண்ணேன். ஓகேங்களா, ஸோ ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் கற்றுக்கிட்ட லாஜிக்கை செகண்ட் டெஸ்ட்டில் யூஸ் பண்ணிட்டு கிராஜுவலாக இம்ப்ரூவ் பண்ணி லாஸ்ட் டெஸ்ட்டில் 95 மார்க்ஸ் வந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணது 5 மார்க்ஸில். ஓகேங்களா, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து இட் இஸ் நாட் யுவர் பெஞ்ச் மார்க். ஓகேங்களா, ஸோ அதனால் ஒரு டெஸ்ட்டில் கம்மியாயிடுச்சு அப்படின்ட்டு அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். ப்ரிலிம்ஸ்க்கு முந்தின டெஸ்ட்டில் கூட நம்ம கம்மி மார்க் வாங்கலாம். ஓகே, பட் என்னன்னா நமக்கு தெரியாத கொஷின் வந்திருக்கும், அது நம்ம கையில் கிடையாது. 10 சப்ஜெக்ட் இருக்குது, 9 சப்ஜெக்ட் இருக்கும். நீங்கள் ப்ராடராக கிளாஸிஃபை பண்ணிங்கன்னா 9மே நமக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. 6ல் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், 3 வந்து யூ ஷுட் மேனேஜ், அதுக்காக தொடாதீங்கன்னு சொல்லலாம். ஓகே, தட் இஸ் மை ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, பட் 6ல் யூ ஹேவ் டு பி ஸ்ட்ராங். சப்போஸ் அந்த மார்க் டெஸ்ட்டில் யூபிஎஸ்சியில் இட் வில் பி ஸ்பேஸ்ட் அவுட். ஓகே, எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு இதாக வரும். பட் அந்த மார்க் டெஸ்ட்டில் ஒரு பர்டிகுலர் ஏரியாலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து ஆப்வியஸாக உங்கள் மார்க் கம்மியாக தான் செய்யும். பட் அதுக்காகலாம் இது பண்ணேன். ஸோ தீஸ் ஆர் நாட் பெஞ்ச் மார்க்ஸ். ஓகே, ஸோ ஈவன் லாஸ்ட் டெஸ்ட்டில் ஈவன் இஃப் இட் கோஸ் ராங் டோன்ட் வரி. ஓகேங்களா, யூபிஎஸ்சியில் டெஃபினட்டாக ஸ்பேஸ்ட் அவுட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதில் யூ கேன் டெஃபினெட்லி ஸ்கோர் மார்க்ஸ். பட் என்ன அப்படின்னா எல்லா டெஸ்ட்டும் நீங்கள் இங்கே எழுதுறீங்க பார்த்தீங்களா, இது ஒவ்வொரு டெஸ்ட்டையுமே வந்து யூஸ் இட் ஆஸ் ஏ லேர்னிங் சைக்கிள். ஓகேங்களா, ஸோ இதில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க, என்ன லாஜிக் யூஸ் பண்ணுறீங்க, எல்லாமே வந்து மேக் ஷுர் யூ ஆர் கிளியர் அபவுட் இட். ஓகே ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இக்னியஸ் ராக்ஸ். ஓகே, இப்போ எக்ஸாம் பேட்டர்னில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யூ வாண்ட் எனி ஏதாவது ஒரு சஜஷன்? இது நார்மலாக எதில் எழுதுவாங்க? இல்லை இது ஓகே, இங்கே என்ன ஆப் யூஸ் பண்ணும்? நோட் ப்ரோங்களா? இதில் எழுதலாமா? ஓகே, ஸோ ஜாகிரஃபியில் ஏதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி டவுட்ஸ், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் எனிதிங், அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ முடிஞ்ச அளவு டெய்லியும் வந்து மேப்பில் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு சி அந்த மாதிரி எது அதை சுற்றி இருக்கிற கண்ட்ரிஸ் அண்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட் ஆர்டரில் சீஸு, இந்தியன் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸு, அந்த மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வாரத்துக்கு 5 நாள் பண்ணுங்கள். சாட்டர்டே அண்ட் சண்டே அந்த 5 நாளை ரிவைஸ் பண்ண யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஃபைன். ஸோ ஃபஸ்ட் கொஷின், ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு இக்னியஸ் ராக்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? ஸோ ஆன்சர் என்ன? சும்மா சொல்லுங்கள், யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. டி, ஒன்லி ஒன். நீங்கள் டி, நீங்கள் டி தான். ஓகே, ஸோ 1 and 3 டெஃபினெட்லி கரெக்ட். ஓகேங்களா, 2ல் என்ன தப்பு அப்படின்னா ஃபாசிலைஸ்டுன்னு ஒரு வேர்ட் இருக்குல்ல. ஓகேங்களா, ஃபாசில்ஸ் வந்து எப்போவுமே எதில் இருக்குன்னா செடிமெண்ட்ரி ராக்ஸில் தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா, ஹார்ட் அண்ட் டென்ஸ் கரெக்ட் தான். ஓகேங்களா, பட் ஃபாசில்ஸ் வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸில் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ராக் சைக்கிள் வந்து உங்களுக்கு என்சிஆர்டியில் இருக்கும். ஸோ இக்னியஸ் ராக்ஸ். ஓகே, ஸோ ஏன் இக்னியஸ் ராக்ஸ் அப்படிங்கிறதுனா, ஸோ தே ஆர் ஆல்சோ கால் ப்ரைமரி ராக்ஸ் ஃபார் அ ரீசன். ஓகே, ப்ரைமரினா ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, ஸோ மேக்மா கூலாகிறதுனால இமீடியட்டாக ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, நவ் இது வந்து தே வில் அண்டர்க்ரோ எரோஷன், இது இல்லை வெதரிங், அதெல்லாமே அண்டர்கோ பண்ணணும். அப்போ வந்து செடிமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இந்த செடிமெண்ட்ஸ் எல்லாமே அக்யூமுலேட் ஆகி தே வில் ஃபார்ம் செடிமெண்ட்ரி ராக்ஸ். ஓகே, இந்த செடிமெண்ட் அக்யூமுலேட் ஆகிற ப்ராசஸ் பேர் லித்திஃபிகேஷன். ஓகேங்களா, இப்போது ஃபாசில்ஸ்னால் வந்து படிவங்கள் இல்லை எச்சங்கள்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ வந்து அது ஒரு இடத்துல டெபாசிட் ஆகுது அப்படின்னா, ஸோ இக்னியஸ் ராக்ஸில் வந்து இக்னியஸ் ராக்ஸ் 1-2ல் ரேராக ஃபாசில்ஸ் இருக்கும். அதாவது அந்த மேக்மா வரும்போது அதுக்குள்ளே மாட்டி அது ஃபாசிலாக. பட் ஜென்ரலாக ஃபாசில்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு இடத்துல இறந்துடும், அதுக்கு மேலே சாண்ட் டெபாசிட் ஆகி கவர் ஆகும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது அப்படியே ஹார்டன் ஆகிடும். ஓகே, ஸோ செடிமெண்ட்ரி ராக்ஸ் தான் ஃபாசில்ஸ் இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே வில் அண்டர்க்ரோ ப்ரெஷர் சேஞ்சஸ், அப்புறம் மெட்டமார்பிக் ராக்ஸ். மார்பிக்னா சேஞ்ச். ஓகேங்களா, ஸோ மெட்டமார்பிக் ராக்ஸாக மாறும். ஓகே, ஸோ இதில் எது வேணாலும் நடுவில் மெல்ட் ஆகி மேக்மாவை மாதிரி
igneous rocks மாறலாம். அதே மாதிரி மெட்டமார்பிக் ராக்கும் igneous ராக்கும் திரும்ப செடிமெண்டேஷன் ஆகி செடிமெண்டரி ராக்ஸ். ஸோ இது ஸ்ட்ரெயிட் சைக்கிள் கிடையாது. ஸோ எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தான். ஸோ மெட்டமார்பிக்கும் செடிமெண்ட்ரியாக மாறலாம். செடிமெண்ட்ரி வந்து திரும்பவும் வந்து மெட்டமார்பிக்காக மாறாமல் ஸ்ட்ரைட்டாக மேக்மாவாக மாறி அந்த டவுன் வார்ஃபிங் இல்லை ஏதாவது ப்ராசஸ்னால மாறலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ராக் சைக்கிள். igneous ராக்ஸ் ப்ரைமரி ராக்ஸ். ஃபாசில்ஸ் வந்து இங்கே இருக்கும். அதே மாதிரி ஃபாசில் ஃபியூயல்ஸும் இங்கே தான் இருக்கும். சரிங்களா? கேஸு, நேச்சுரல் கேஸ், கோலு, பெட்ரோலியம், க்ரூட் ஆயில் இது எல்லாமே செடிமெண்ட்ரி ராக்ஸ் தான் இருக்கும். ஸோ சில இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மினரல்ஸு, அந்த மெட்டாலிக் மினரல்ஸ்லாம் அதிகமாக igneous ராக்ஸில் இருக்கும். சரிங்களா? அந்த அயன் அதெல்லாமே வந்து அதில் இருக்கிற வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? ஸோ அந்த க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் அதெல்லாமே இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ லைம்ஸ்டோன் டெபாசிட்ஸ் எல்லாமே தே ஆர் மெட்டமார்பிக் ராக்ஸ். ஸோ கால்சியம் அனிமல்ஸோட கால்சியம் டெபாசிட் ஆகி அது ஹீட் அண்ட் ப்ரெஷர்னால லைம்ஸ்டோனாக மாறும். இன்னும் ஹை ஹீட் அண்ட் ப்ரெஷராக இருந்துச்சுன்னா மார்பிளாக மாறும். ஓகேங்களா? கால்சியம், லைம்ஸ்டோன், மார்பிள். அதே மாதிரி கார்பன், கிராஃபைட், இன்னும் ஹையர் இதுனா டைமண்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதில் வந்து அந்த ஃபாசிலைஸ்ட் அது மட்டும் வந்து இட் இஸ் ராங். ஓகேங்களா? அதே மாதிரி கலர் ஆஃப் igneous ராக்ஸ் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் அமௌண்ட் ஆஃப் சிலிக்கா. ஓகேங்களா? ஸோ சிலிக்கா பேஸ் பண்ணி அதோட கலர் மாறும். ஓகே. ஸோ ஹை சிலிக்கா கண்டென்ட் இருந்துச்சுன்னா பேலாக இருக்கும், ரொம்ப கிரே, லைட் கிரே அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? சிலிக்கா கண்டென்ட் ஹையாக இருந்துச்சுன்னா இட் வில் பி வெரி பேல். ஸோ கீழே வந்து அந்த லாஸ்ட் இதில் வந்து லாக்கோலித் இஸ் அ மேஜர் இன்ட்ரூசிவ் igneous ராக்ஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ இன்ட்ரூசிவ் ராக்ஸ்னால் உள்ளே ஃபார்ம் ஆகுது, எக்ஸ்ட்ரூசிவ்னா வெளியே ஃபார்ம் ஆகுது. வெளியே ஃபார்ம் ஆகுது பெரிய கிரெயின்ஸ் இருக்கும் அண்ட் ஃபாஸ்டர் கூலிங்காக இருக்கிறனால ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும். உள்ளே வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா கிரெயின் சைஸ் சின்னதாக இருக்கும், ஒரே டைரக்ஷனில் ஓரியண்டாக இருக்கும். பிகாஸ் இட் ஹேஸ் லாட் ஆஃப் டைம் டு ஓரியன்ட் இட் செல்ஃப். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். சரிங்களா? கிரானைட் எல்லாம் உள்ளே ஃபார்ம் ஆகும், பசால்ட் எல்லாம் வெளியே ஃபார்ம் ஆகல எக்ஸ்ட்ரூசிவ் ராக்ஸ். சரிங்களா? அதே மாதிரி இன்ட்ரூசிவ் ராக்ஸில் இந்த லாப்போலித், பேக்கோலித், சில்லு, டைக்கு அப்படின்னு நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது உங்கள் என்சிஆர்டியில் இருக்கும் அந்த ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டில். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஷேப்பை பொறுத்து. ஓகேங்களா? இருக்கலே பிக்கஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேத்தோலித். ஓகே, 100 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் மேலே அதோட சைஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ செகண்ட் கொஷின். ஸோ assertion வந்து primary seismic waves have the property to transmit in any medium. Reason வந்து primary seismic waves behave like sound waves. ஓகே. ஸோ என்ன ஆப்ஷன்? ஏ. வேறு ஏதாவது ஆப்ஷன்? வேறு ஏதாவது ஆப்ஷனை கொஞ்சம் நிமிர்ந்து பார்க்கலாம், இல்லை ஆப்ஷன் சொல்லலாம். எல்லாம் அப்படியே குனிஞ்சே இருந்தீங்கன்னா என்ன? டி. ஓகே. நீங்கள் அட்டன் பண்ணல. நீங்கள் ஏ. ஓகே, ஏ இஸ் கரெக்ட். ஓகே. ஸோ வந்து உங்களுக்கு ஸோ earthquake ஃபார்ம் ஆகிற இடம் ஃபோக்கஸ், அதுக்கு நேராக இருக்கிற இடம் எபிசென்டர். ஓகே, எபிசென்டரில் தான் மேக்ஸிமம் அந்த வேவ்ஸ் ரிசீவ், ஏன்னா இது ஸ்ட்ரைட். ஓகேங்களா? ஸோ ஃபோக்கஸில் earthquake ஒரிஜினேட் பண்ணி அந்த எனர்ஜி வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகிறது த்ரூ பாடியில் டிரான்ஸ்மிட் ஆகும். ஓகே. ஸோ தீஸ் ஆர் கால்ட் பாடி வேவ்ஸ். ஸோ பாடி வேவ்ஸ் வந்து எந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷனும் காஸ் பண்ணாது. சரிங்களா? ஸோ இந்த பாடி வேவ்ஸ் மேலே போயிட்டு இங்கே சர்ஃபேஸ் இருக்கிற மெட்டீரியல்ஸ் கூட இன்ட்ராக்ட் ஆகும்போது அது சில வேவ்ஸ் கிரியேட் பண்ணும், லவ் வேவ்ஸ், ரேலிக் வேவ்ஸ்னு. அதுதான் டேமேஜ் காஸ் பண்ணும். ஸோ இந்த பாடி வேவ்ஸை நம்ம ப்ரைமரி வேவ்ஸ், செகண்டரி வேவ்ஸ்னு சொல்கிறோம். ஏன் ப்ரைமரி வேவ்ஸ்னால் ஃபஸ்ட் ரீச் ஆனால ப்ரைமரி வேவ். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு ரீச் ஆகும்னா தே ஷுட் பி ஃபாஸ்டர். ஸோ ப்ரைமரி வேவ்ஸ் ஆர் ஃபாஸ்டர். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ப்ரைமரி வேவ்ஸ் வந்து தே ஆர் சிமிலர் டு சவுண்ட் வேவ்ஸ். ஸோ சிமிலர் டு சவுண்ட் வேவ்ஸ்னால் சவுண்ட் வந்து எல்லா மீடியம்லையும் டிரான்ஸ்மிட் ஆகும். ஓகேங்களா? சாலிட், லிக்விட், கேஸ். ஓகேங்களா? தே ஆர் சிமிலர் டு சவுண்ட் வேவ்ஸ். ஸோ சிமிலர் டு சவுண்ட் வேவ்ஸ்னால் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது இந்த கம்ப்ரெஷன், ரேர்ஃபேக்ஷன் ஒன்று படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ இதோட டைரக்ஷன் என்னென்னா, ஸோ வேவ் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அதே டைரக்ஷனில் வைப்ரேட் ஆகும். ஸோ கம்ப்ரெஷன், ரேர்ஃபேக்ஷன். ஓகேங்களா? ஸோ parallel டு த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன். ஓகே. ஸோ இது போகும்போது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கம்ப்ரெஷன் இருக்கிறதுல என்னென்னா அந்த பாடியோட சைஸை கம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ சின்னதாக இருக்கும். ரேர்ஃபேக்ஷனை பெருசு பண்ணி விடும். ஓகேங்களா? ஸோ அந்த வேவ் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பாடியில் அந்த இப்போ அந்த பாட்டில் இருக்குது அப்படின்னா அந்த பாட்டில் வழியாக கம்ப்ரெஷன் பார்ட் ஆஃப் த வேவ் ட்ராவல் ஆகுதுன்னா அந்த பாட்டில் ஷ்ரிங்க் ஆகும். ரேர்ஃபேக்ஷன் பார்ட் ஆஃப் த வேவ் ட்ராவல் ஆகுதுன்னா பெருசாகும். ஓகே. ஸோ தே இன்ட்ரடியூஸ் வால்யூம் சேஞ்சஸ். பி வேவ் போகும்போது வால்யூம் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ தே இன்ட்ரடியூஸ் வால்யூம் சேஞ்சஸ். ஸோ எஸ் வேவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் மாதிரி இந்த மாதிரி போகும். ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸாக போகும்.
ஓகேங்களா. ஸோ என்னன்னா தே காஸ் ஷியர், அதனால தே இன்ட்ரடியூஸ் ஷேப் சேஞ்சஸ். ஓகேங்களா. ஸோ அது வாபுல் ஆகும். ஓகே, நம்ம சிம்பிளாக சொன்னால் அந்த சப்பாத்தி மாவு இஷ்டத்துக்கு நம்மளால் மாற்ற முடியும்ல, ஷேப்பை மாற்றிக்கலாம்ல, அந்த மாதிரி. ஓகே, தட் இஸ் ஷியர் வேவ், செகண்டரி வேவ். ஓகேங்களா. ஸோ எதோட ஷேடோ ஜோன் பெருசு அப்படின்னா செகண்டரி வேவோட ஷேடோ ஜோன் பெருசு. ஏன் அப்படின்னா தே கேனாட் ட்ராவல் த்ரூ லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ பி வேவுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ பி வேவ் கேன் ட்ராவல் த்ரூ எனி திங், பட் மீடியம் சேஞ்ச் ஆகும்போது டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகும், ரெஃப்ராக்ஷன் நடக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 103லேருந்து 143 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பி வேவோட ஷேடோ ஜோன் ரெண்டு பக்கமே. ஸோ இங்கேயும் 103 to 143 வந்து பி வேவ் ஷேடோ ஜோன். சரிங்களா. எஸ் வேவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மேண்டில் வந்து லிக்விட் லேயருக்கு வரும்போது எஸ் வேவ்னால் ட்ராவல் பண்ண முடியாது. சரிங்களா. அப்போ என்ன ஆகுனா 103லேருந்தே ஷேடோ ஜோன் தான். ஓகே, எஸ் வேவோட ஷேடோ ஜோன் இஸ் பிக்கர். ஓகேங்களா. இட் ஹாஸ் அ பிக்கர் ஷேடோ ஜோன். ஓகேங்களா. ஸோ 103 to 103 இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ ஜோன் வந்து 103 to 143 ஆன் போத் சைட்ஸ். ஓகேங்களா. அண்ட் இது எல்லாமே சர்ஃபேஸ் ரீச் பண்ணும்போது தே டர்ன் இன்டு சர்ஃபேஸ் வேவ்ஸ். சர்ஃபேஸ் வேவ்ஸ் ஆர் மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ். ஓகே. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் பார்டர் வித் பிளாக் சி? ரொமேனியா. ஓகே, பிளாக் சி என்னென்ன கண்ட்ரிஸ் எல்லாம் பார்டர் பண்ணுது? இதை எரேஸ் பண்ணிடலாமா? ஓகே, இது ஞாபகம் வச்சுங்க. ஸோ டர்க்கின்னு ஒரு பேர்ட் இருக்குது, அது தெரியுமா? டர்க்கின்னு ஒரு பேர்ட் இருக்குது. நம்ம நார்மலாக பர்கர்னால் சிக்கன் பர்கர் அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அதே மாதிரி டர்க்கி பர்கர் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. BURGER அவ்வளோதான். ஓகே. ஸோ பல்கேரியா, உக்ரைன், ரஷ்யா, ஜார்ஜியா, ரொமேனியா, அவ்வளோதான். ஓகே. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஓகே, இப்போது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இப்போ வார் போயிட்டுருக்கு. பட் 2014 வந்து ரஷ்யா வந்து உக்ரைனோட கிரிமியாங்கிற ஒரு பெனின்சுலாவை கேப்சர் பண்ணாங்க. ஓகேங்களா. ஏன் ரஷ்யாவுக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அந்த பிளாக் சீக்கு இருக்கிற ஆக்சஸ் தான் ரஷ்யாவோட ஒன்லி வின்டர் போர்ட். மற்ற நார்தர்ன் பார்ட் ஆஃப் ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா வின்டரில் ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ அவங்க வந்து சீக்கு ஆக்சஸ் இருக்கணும் அப்படின்னா வந்து அந்த இடம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ அது கிரிமியா வந்து ஆக்சுவலாக ரஷ்யாவோட சோவியத் யூனியனாக இருந்தப்போ அவங்களோட ஒரு பார்ட்டாக இருந்துச்சு. உக்ரைனுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. உக்ரைன் வெஸ்ட்டுக்கு இது பண்ணி தே டுக் இட் பேக். ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு முக்கியமானது. அதில் செவாஸ்டோபோல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். இட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் போர்ட். ஓகேங்களா. அது கிரிமியாவில் தான் இருக்குது. ஏதாவது கொஷின் கேட்டாங்கன்னா இது யூஸ் ஆகும். ஓகேங்களா. அதே மாதிரி பிளாக் சி வந்து வேறு எதுக்கெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குன்னா மெடிட்டரேனியன் சி, சி ஆஃப் அசோவ், சி ஆஃப் மர்மரா, அசோவ் சி, அது ஓகே. ஸோ இதுக்கு எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து சில ஸ்ட்ரெயிட் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கும். அசோவ் சிங்கிறதுக்கு கர்ச் ஸ்ட்ரெயிட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெடிட்டரேனியன் சி வந்து பார்த்திங்கன்னா போஸ்ஃபோரஸ், டார்டனெலஸ் அப்படின்னு ரெண்டு ஸ்ட்ரெயிட் இருக்கும். ஓகே, இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் வழியாக கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரெயிட்டுங்கிறது ரெண்டு பெரிய லேண்ட்மாஸ்க்கு நடுவில் இருக்க சின்ன வாட்டர் பாடி. அந்த வாட்டர் பாடி ரெண்டு பெரிய வாட்டர் பாடி கனெக்ட் பண்ணும். ஓகேங்களா. ஓகே. Next, which of the following are characteristics of anticyclone? Okay, so third question answer வந்து Romania. Okay, Romania தான் it shares border with Black Sea. Okay, fourth question, which of the following are characteristics of anticyclones? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் டெக்னிக் வந்து நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஓகே, இது தப்பு பண்ணுவீங்கன்னு நினச்சேன். ஏன்னா இதே தப்பு நானும் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, ஹை ப்ரெஷர் சென்டர் அது கரெக்டு. ஆனால் லோ ப்ரெஷர் கிரேடியன்ட்டு கரெக்டு தான்.
லோ ப்ரெஷர் கிரேடியன்ட்னா இப்போ இந்த பார்ட் ஆஃப் சைக்ளோன்லேருந்து இந்த பார்ட் ஆஃப் சைக்ளோனுக்கு இருக்கிற வேரியேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கிரேடியன்ட். ஓகேங்களா. ஆன்டி சைக்ளோனில் அது வந்து கிராஜுவலாக சேஞ்ச் ஆகும், அதுதான் லோ ப்ரெஷர் கிரேடியன்ட். சரிங்களா. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்காது. அந்த லோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா ஏர் வந்து காமாக இருக்கும், ட்ரையாகவும் இருக்கும். ஆன்டி சைக்ளோனோட கண்டிஷன் என்ன, ட்ரை ஏர், ட்ரை கண்டிஷன்ஸ் தானே இன்டியூஸ் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அதுதான். ஓகே, கிரேடியன்ட் வந்து லோவாக தான் இருக்கும். ஹை ப்ரெஷர் சென்டர் கரெக்டு தான். ஓகேங்களா. ஹை ப்ரெஷர் சென்டர் சுற்றியும் லோ ப்ரெஷராக இருக்கும். ஆனால் இந்த கிரேடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா, கிரேடியன்ட்னாவே இட் ஸ்லோப், நம்ம ஸ்கூலில் அந்த இது படிச்சிருப்போம்ல ஸ்லோப் அப்படின்ட்டு ஒன்று, இதுதான் கிரேடியன்ட். இந்த இதுக்கும் இருக்கிற அந்த ரேட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் தான் கிரேடியன்ட். சரிங்களா. லோ ப்ரெஷர் ஆன்டி சைக்ளோனுக்கு லோ ப்ரெஷர் கிரேடியன்ட். ஓகேங்களா. அது நார்மலாக பண்ணுற மிஸ்டேக், அதுக்காக தான் அந்த கொஷின் வச்சது. ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. கிரேடியன்ட் வந்து லோ ப்ரெஷர் தான். ஓகேங்களா. அந்த டிஃப்ரென்ஸ் இங்கேருந்து அங்கே ஸ்டார்க் கான்ட்ராஸ்ட். ஓகேங்களா. ஸோ தேர்டு கரெக்டு, ஃபோர்த்து ஹை ப்ரெஷர் அட் த சென்டர் கரெக்டு, அண்ட் வைடு ஏரியாவும் கரெக்டு. ஓகேங்களா. செகண்ட் வந்து ஃபிக்ஸடு பாத் அண்ட் டைரக்ஷன். ஓகேங்களா. ஏன்னா ஆன்டி சைக்ளோ இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் சைக்ளோனே வந்து டைரக்ஷன் வந்து ஓரளவுக்கு ஃபிக்ஸடாக இருக்கும், ஆனால் பாத் வந்து ஃபிக்ஸாக இருக்காது. ஓகே, ஸ்பீடு அதோட ரொட்டேட்டிங் வெலாசிட்டியை பொறுத்து கர்வ் ஆகும், எல்லாமே அந்த மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ பொதுவாகவே ஃபிக்ஸடு பாத் இருக்காது, டைரக்ஷன் வந்து ஓரளவுக்கு ஃபிக்ஸடாக இருக்கும். ஓகேங்களா. தேர் இஸ் நோ சர்டினிட்டி இன் பாத் அண்ட் டைரக்ஷன். ஓகே, ஏர் ப்ரெஷர் இஸ் மேக்ஸிமம் அட் த சென்டர். அதே மாதிரி ஷேப் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலி சர்க்குலராக இருக்கும். ஓகேங்களா. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து டெம்பரேட் ஜோன், சப்ட்ராபிக்ஸ் அங்கே தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஃபைன். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் லோக்கல் விங்ஸ் ஆர் ஹாட் அண்ட் ட்ரை இன் நேச்சர்? ஃபோர்த் வந்து சி 1, 3 and 4. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே, ஃபிஃப்த்து கொஷின். ஸோ இதெல்லாமே ஹாட் அண்ட் ட்ரை இன் நேச்சர். இதில் ஒரே ஒரு இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து மிஸ்ட்ரால் அப்படிங்கிறது இட்ஸ் அ கோல்டு வின், கோல்டு ஐசி வின். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக அந்த ட்ரெக்கிங்கெல்லாம் பண்ணும்போது இந்த மிஸ்ட்ரால் வந்துச்சு அப்படின்னா ட்ரெக்கிங் நிறுத்திடுவாங்க, ஏன்னா போனால் சர்வைவ் ஆகிறது கஷ்டம். 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நெகட்டிவ் டெம்பரேச்சரில் விண்ட் அடிக்கும். ஸோ அப்போ பேசிக்காக வந்து ஊசி குத்துற மாதிரி அவ்வளோ சில்னஸ். மோஸ்ட்லி இட் இஸ் வெரி ஹார்ட் டு சர்வைவ் தோஸ் விண்ட்ஸ். ஓகேங்களா. ஓகே, அந்த இது ஒரு லிஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நோட் பண்ணிங்க இதெல்லாம் ஹாட் விண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ காசிம், ஸோ அந்த இடத்தையும் நான் எழுதிடுறேன். ஓகே, மேபி தே கேன் ஆஸ்க். ஓகே, ஈஜிப்டில் தேர் இஸ் அ விண்ட் கால், இதெல்லாம் ஹாட் விண்ட்ஸ். ஓகே, அப்புறம் சிரோக்கோ. ஓகே, இது சஹாராவில் ஒரிஜினேட் ஆகி it will go to Italy. Okay, it will cross Mediterranean. Okay, and இதுக்கு வந்து சிரோக்கோ அப்படிங்கிறதுக்கு இட் இஸ் கால் பிளட் ரெயின். ஏன் அப்படின்னா சஹாராவில் வந்து அந்த எல்லோ அண்ட் ரெட் சாண்ட்ஸை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு அங்கே மழை பெய்யும் போது சாண்ட் கூட மிக்ஸ் ஆகி இட் ஃபீல் லைக் பிளட் இஸ் ஃப்ளோயிங். ஓகே, ஸோ அதனால் த நேம் ஆஃப் சிரோக்கோஸ் இது. ஓகே, ரொம்ப சஹாரா இட்டாலி. ஓகே, அண்ட் சொலானோ, ஸோ இதுவும் சஹாராவில் ஒரிஜினேட் ஆகும், but it will go to the Iberian Peninsula. Iberian Peninsulaங்கிறது என்ன? Any idea? Iberian Peninsula, ஸ்பெயின், போர்ச்சுகல், அதுதான் ஐபீரியன் பெனின்சுலா, அந்த சேர்ந்தது. ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் ஹர்மாட்டன். ஓகே, இது கினியாவில், வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் கினியாவில். ஓகேங்களா. ஹர்மாட்டன்னா லோக்கல் லாங்குவேஜில் டாக்டர்னு அர்த்தம். அதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாய்ஸ்ட் ஏர் இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிக் ஆவாங்க. இப்போ வின்டர்னா ரெய்னி சீசன் நம்ம சிக் ஆகிறோம்ல, காற்றுல ஃபுல்லாக ஈரம் இருந்துச்சுன்னா, பிகாஸ் மாய்ஸ்ட் ஏர் ஃபேவர்ஸ் பாக்டீரியல் க்ரோத். ஓகேங்களா. இது ட்ரை விண்டாக இருக்கும், இது வந்ததுக்கப்புறம் ஏர் ட்ரை ஆகிடும், ஸோ பீப்புள் வில் ஸ்டார்ட் கெட்டிங் பெட்டர். ஸோ அதனால் இது லோக்கல் லாங்குவேஜில் ஹர்மாட்டன்னா இட் மீன்ஸ் டாக்டர்னு அர்த்தம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு Berg, it is a wind in South Africa. அப்புறம் Chinook, the Rocky Mountains of USA. ஓகே, ராக்கீஸ் இருக்குல்ல, ஃபோல்டு மவுண்டன்ஸ், நார்த் அமெரிக்கன் கோஸ்ட்டில் அது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு லோக்கல் லாங்குவேஜில் ஸ்னோ ஈட்டர்னு பேர். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா எண்ட் ஆஃப் சம்மரில் இந்த
ஆக்சுவலாக வந்து இந்த இங்கே ராக்கி மவுண்டன்ஸ் இருக்கும், இங்கேருந்து கிராஸ் பண்ணி மவுண்டன் மேலே ஏறும்போது இங்கே ரெயின் கொடுத்துரும், இங்கே வரும்போது ட்ரை விண்டாக இருக்கும். ட்ரையாக இருக்கிறதுனால இங்கே ஃபார்ம் ஆகிருக்கிற ஸ்னோவை மெல்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ அதனால் இதுக்கு பேர் ஸ்னோ ஈட்டர். இது வந்துச்சு அப்படின்னா அந்த கிராஸஸ் எல்லாமே வந்து அனிமல்ஸ்க்கு வந்து கிரேசிங்க்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ லோக்கல் வின். ஓகே, அண்ட் ஃபோன் FOEHN அப்படின்னு ஒரு வின் இருக்குது. இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஆல்ப்ஸ். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸானது. ஸோ அதனால் இதெல்லாம் என்னென்னா கண்டிப்பாக வந்து இண்டிவிஜுவலாக கேட்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரு 4-5 இது சேர்த்து தான் கேட்பாங்க. ஸோ ரஃபாக தெரிஞ்சுன்னா யூ கேன் யூஸ் எலிமினேஷன் டெக்னிக் அண்ட் ஃபைண்ட் த ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோல்டு வின்ஸ் எழுதிங்க. There is a wind called Bora in Adriatic Sea. ஓகே, அப்புறம் வந்து மிஸ்ட்ரல் உங்களுக்கு ஆப்ஷன்லேயே இருக்குது, ஸ்பெயின் அண்ட் ஃப்ரான்ஸில். ஓகே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹபூப்னு ஒரு விண்டு இன் சூடான். ஓகே, ஸோ இது போக அந்த ஆப்ஷனில் இருக்கிற மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கீழேயே இருக்குது. பிளாக் ரோலர் வந்து நார்த் அமெரிக்காவில் இதாகும். ஷமால் வந்து உங்கள் கொஷினில் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ பிளாக் ரோலர் இஸ் நார்த் அமெரிக்கன் வின். ஷமால் இஸ் பர்ஷியன் கல்ஃப் அண்ட் ஈராக். சாண்டானா வந்து சதர்ன் கலிஃபோர்னியா. சாண்டானா சதர்ன் கலிஃபோர்னியா. பிளிஸார்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த துந்திரா ரீஜன் டாப்பில் இருக்குல்ல, சைபீரியா, கனடா, அங்கே காமனாக இட் இஸ் பிளிஸார்ட். பிளிஸார்டுங்க அந்த இட்ஸ் நாட் எக்ஸாக்ட் லோக்கல் நேம். நம்ம நார்மலாக சைக்ளோன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பிளிஸார்ட். பிளிஸார்ட்னாவே கோல்டு விண்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்தியாவில் என்னெல்லாம் லோக்கல் வின்ஸ்னு எழுதிக்கங்க. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், காம்ப்ரிஹென்சிவாக முடிச்சிடலான்னு பார்த்து ஆல்மோஸ்ட் ஒரு ரஷ்ஷு. ஸோ லென்த்தாக போச்சுன்னா இல்லை வேணாம் மேலோட்டமானா சொல்லிடுங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இந்தியாவில் நார்வெஸ்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ நார்வெஸ்டர்ஸ் எந்த ஏரியாவில்? பெங்கால் அண்ட் அசாம். ஓகே, ஸோ இதை கேள்விப்பட்டிருக்கீங்க. நார்வெஸ்டர்ஸ் லூ coffee blossoms mango showers. இல்லை ஜென்ரலாக கோல்டு வார்மு எல்லாமே இந்தியாவில் இருக்கிற லோக்கல் வின்ஸ். ஓகேங்களா? ஸோ மேங்கோ ஷவர்ஸ் கர்நாடகா. ஓகே, ஏர்லி ரைப்பனிங் ஆஃப் மேங்கோஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுனால அதுக்கு பேர் மேங்கோ ஷவர்ஸ். காஃபி பிளாசம்ஸ் வந்து கேரளா. ஓகே, ஏர்லியராகவே அந்த காஃபி இது வந்து ப்ளூம் ஆகும் அதனால். ஓகே, லூ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நார்த் இந்தியன் பிளெயின்ஸில் இருக்கும். ஓகே, அதே மாதிரி நார்த் இந்தியன் பிளெயின்ஸில் இன்னொன்று இருக்கும், அந்தி அப்படின்ற ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ நார்வெஸ்டர்ஸ் வந்து அசாம் அண்ட் பெங்கால். ஓகே, next 6th question. So which of the following are, so இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 5th 1, 2 and 5. சரிங்களா? 3 and 4 வந்து cold winds. ஓகே, 6th which of the following are glacialized landforms? A. ஓகேங்களா? 1 and 3. 2 and 4 வந்து பார்த்தீங்கன்னா they are associated with wind erosion. ஓகே, டெசர்ட்டில் இருக்கிற landforms. ஓகேங்களா? ஸோ வேறு என்னெல்லாம் கிளேசியஸ் லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்படின்னா வந்து எரீட்டு அப்படின்னு இருக்கும், ஹார்ன்னா ஒன்றும் இல்லை, பீக் தான் ஹார்ன். ஸோ இதெல்லாம் ஜெர்மன் நேம்ஸ். ஓகேங்களா? ஏன்னா அவங்க தான் வந்து அந்த ஆல்ப்ஸை சுற்றி இருக்கிற ரீஜனில் அவங்க வச்ச பேர். ஓகே, அப்புறம் வந்து மொரைன்ஸு, ட்ரம்லின்ஸ்,
எஸ்கர்ஸ் இதெல்லாமே. ஸோ இந்த மொரைன்ஸ், ட்ரம்லின்ஸ், எஸ்கர்ஸ் எல்லாம் டெபாஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ், எரீட் ஹார்ன்ஸ் இருக்கலாம் எரோஷனல் லேண்ட்ஃபார்ம், எரோஷனால் நடந்த லேண்ட்ஃபார்ம்ஸ். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் மவுண்டன் மேலே இருக்கும், இதெல்லாமே மோஸ்ட்லி வேலியில் இருக்கும். ஓகே, மொரைன்ஸை 3ஆக பிரிப்போம், டெர்மினல், மீடியல், அதுக்கப்புறம் லேட்ரல் மொரைன்ஸ். சைடில் இருந்துச்சுன்னா லேட்ரல், நடுவில் இருந்துச்சுன்னா மீடியன், எண்ட் ஆஃப் த கிளேசியர் இருந்துச்சுன்னா டெர்மினல் மொரைன். ஓகேங்களா. ஓகே, யார்டங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ உங்களுக்கு அந்த சாஃப்ட் ராக்ஸ் மட்டும் எரோட் பண்ணி சுற்றி ஹார்ட் ராக்ஸ் நிற்கும். ஓகேங்களா. ஜியூகன், யார்டங் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா. அதுதான் இன்செல்பர்க் அப்படிங்கிறது. ஸோ பேசிக்காக அந்த ரிமைனிங் மவுண்டன், ரெசிடியூவல் மவுண்டனை இன்செல்பர்க். ஃபுல்லாக எரோட் ஆனதுக்கப்புறம் மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன குன்று மாதிரி, அதே இன்செல்பர்க். சின்ன குன்றுனா சின்ன ஹைட்லாம் இல்லை, அது இருக்கும், அது ஒரு 200-300 மீட்டர்ஸ் ஹைட் இருக்கும். பட் இட்ஸ் அ வெரி ஸ்மாலர் திங். ஓகேங்களா, compared to the original mountain. Okay, so வந்து 1 and 3 is glacialized landforms, 2 and 4 are aeolian or air landforms due to wind erosion. Okay, next 8th question, sorry 7. நம்பர் மட்டும் லைக் மாறிச்சு அப்படின்னு நோட்டிஃபை பண்ணுங்கள், பிகாஸ் எனக்கு ஆர்டராக இருக்குது, பட் 2-3 இதில் ஐ ஹவ் ஸ்கிப்டு த கொஷின்ஸ். ஓகே, ஸோ அதனால் ஓகே, 8th question, sorry 7th question. ஸோ எது கரெக்ட், எது தப்பு? ஏ. ஸோ ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் do not form near the equator. ஏன் அப்படின்னா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, we need Coriolis force. பட் Coriolis force is minimum at the equator and maximum at the poles. ஈக்குவேட்டரில் வந்து Coriolis force 0 கிடையாது, லைட்டாக இருக்கும், பட் which is not sufficient to form tropical cyclones. ஓகேங்களா. ஸோ 5 to 8 டிகிரி வரைக்குமே வந்து நமக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான Coriolis force கிடையாது. ஓகேங்களா. அண்ட் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும்? ஈஸ்ட் டு வெஸ்ட்டு. ஞாபகம் வச்சுங்க, நமக்கு அந்தமானில் ஒரிஜினேட்டாக இங்கே வருது. ஏன் ஈஸ்ட் டு வெஸ்ட் ஒரிஜினேட்டாக? ஈஸ்டர்லிஸ்னால. சரிங்களா. ஸோ இங்கே அந்தமான்ஸ் இருக்குது, ஸோ இங்கே ஒரிஜினேட்டாக இங்கே வரும். ஸோ அந்தமான்ஸ், தாய்லாந்து, பர்மா, இந்தோனேஷியா, ஃபிலிப்பைன்ஸ், இங்கே வேணாலும் ஒரிஜினேட் ஆகலாம். ஸோ அங்கேருந்து தான் நம்ம கோஸ்ட்டுக்கு வருது. ஓகேங்களா. ஸோ அதான். அண்ட் இது ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன கண்டிஷன்? லோ ப்ரெஷர் சென்டர் சரௌண்டட் பை ஹை ப்ரெஷர். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வின்ஸ் வந்து இந்த லோ ப்ரெஷரை ஃபில் பண்ண வரும்போது Coriolis forceனால இந்த வின்ஸ் ரொட்டேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. அப்போ ரொட்டேஷன் நடக்கும். அதே மாதிரி இட் நீட்ஸ் அ லார்ஜ் வாட்டர் பாடி. ஏன்னா அந்த வாட்டர் வந்து மேலே போயிட்டு அந்த லேட்டன் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷனில் ஒரு ஹீட் ரிலீஸ் பண்ணும். அந்த இதுதான் இட் வில் சஸ்டெயின் த சைக்ளோன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் லேண்டை ரீச் ஆச்சு அப்படின்னா, லேண்ட்ஃபால் ஆஃப் த சைக்ளோன் ஆச்சு அப்படின்னா, ஸோ இட் வில் டிசிபேட், அந்த எனர்ஜி போயிடும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் ஸோ த சைக்ளோன் வீக்கன்ஸ் அட் லேண்ட்ஃபால், கரை கடந்தது, புயல் வலுவிழந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்களா. ஓகேங்களா. அண்ட் இட் நீட்ஸ் அ லோ ப்ரெஷர் ஜோன். ஓகே, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லோ ப்ரெஷர் ஜோன் ஹேஸ் டு ஃபார்ம். ஓகே, அண்ட் ஐ ஆஃப் த சைக்ளோன் இஸ் காம். ஓகே, ஐ ஆஃப் த சைக்ளோன் வந்து பார்த்திங்கன்னா காமாக இருக்கும். ஸோ ட்ராபிக்கல் சைக்ளோன் ஃபாஸ்ட்டாக இருக்குமா, எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் ஆர் டெம்பரேட் சைக்ளோன் ஃபாஸ்ட்டாக இருக்குமா? ட்ராபிக்கல் சைக்ளோன் தான். ஏன்னா சைஸு சின்னது, ஆனால் வெலாசிட்டி அதிகம். ஓகேங்களா. ஸோ இட் வீக்கன்ஸ் வென் இட் ரீச்சஸ் அ லேண்டு ஆர் நான் வாட்டர் பாடி. ஓகே, ஏன்னா லேண்டில் சில வாட்டி வந்து ரிவர்க்குள்ளே பூந்துச்சு வைங்க, ரிவரில் சஃபிஷியண்டான வாட்டர் இருந்துச்சுன்னா நல்லா உள்ளே போயிடும். அது எங்கே நடக்கும்னா யூஎஸில் நடக்கும். அந்த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கொலராடோ, மிசிசிப்பி ரிவர்லாம் வரும். சம்டைம்ஸ் ரிவரில் தண்ணி நல்லா இருந்துச்சுன்னா நல்லா உள்ளே போயிட்டு இன்டீரியர் வரைக்கும் போயிடும். ஸோ அந்த மாதிரி நடக்கும். ஓகேங்களா. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். த ரீசன் இஸ் ராங். Coriolis force இஸ் மினிமம் அட் த ஈக்குவேட்டர். ஓகேங்களா. ஓகே, அண்ட் இதோட வேறு பேர் தெரியும்ல, வில்லி வில்லி. ஆஸ்திரேலியாவில் தே ஆர் கால்ட் அஸ் வில்லி வில்லிஸ், தாய்ஃபூ இன் ஜப்பான், பைஜோ இன் ஃபிலிப்பைன்ஸ், அப்புறம் வந்து டைஃபூன் இன் சைனா, ஹரிகேன் இன் யூஎஸ். ஓகே, ஸோ அதெல்லாம் பார்த்து. ஓகே, நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கிரேட் லேக்ஸ் ரீஜியன்? ஓகே, ஸோ யூஎஸில் 5 லேக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஈஸ்ட் டு வெஸ்ட்டு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. ஓகே, ஸோ ஹெச்எம்எஸ்னால் அந்த பிரிட்டிஷோட ஷிப்ஸை ஹெச்எம்எஸ், ஹர் மெஜஸ்டி ஷிப். அதான் நமக்கு ஐஎன்எஸ், இந்தியன் நேவல் ஷிப் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அதே மாதிரி ஹெச்எம்எஸ்னால் ஹர் மெஜஸ்டி ஷிப். ஸோ ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் தான் அங்கே கான்குயர் பண்ணாங்க. ஸோ ஒரு கப்பல் போச்சு அப்படிங்கிறதுக்கு 1 ஹெச்எம்எஸ். ஓகே, இந்த ஆர்டர்லேருந்து. ஓகேங்களா. ஸோ ஆன்டாரியோ, இரி, ஹுரான், மிச்சிகன், சுப்பீரியர். ஓகேங்களா. ஸோ இது ஈஸ்ட் டு வெஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அண்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மிஷிகன் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேக் மட்டும்தான்
கம்ப்ளீட்டாக யூஎஸில் இருக்குது. ஸோ மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஷேர்டு லேக். ஓகேங்களா. அண்ட் லார்ஜஸ்ட் வந்து சுப்பீரியர். ஓகே, பெருசாக இருக்கிறனால அதுக்கு சுப்பீரியர்னு பேர் வச்சிட்டாங்க அப்படின்னு வச்சு. ஸ்மாலஸ்ட் வந்து அந்த ஃபஸ்ட்டு, லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் அந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறது ஞாபகம் வச்சு. ஓகேங்களா. ஸோ ஆன்டாரியோ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஸ்மாலஸ்ட். ஓகே. ஸோ இது வந்து இனிஷியலாக வந்து வென் யூஎஸ் ஸ்டார்டட் இதை சுற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் அதிகமாக இருந்துச்சு. அண்ட் தேவர் வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டீல் ரீஜியன் ஆஃப் யூஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் 10 வித் ரெஸ்பெக்ட் டு சைனா டைப் கிளைமேட். ஓகே, இதுக்கு ஆப்ஷன் பி. ஓகேங்களா. ஓகே, 9 வித் ரெஸ்பெக்ட் டு சைனா கிளைமேட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ எது தப்பு? ஸோ சைனா கிளைமேட் எங்கே இருக்கும்? ஸோ அந்த கோச்செங்லேயே அங்கே ஒரு சின்ன இது இருக்கும்ல, அந்த ஆரஞ்சு கலரில் ஒரு இமேஜ். ஸோ இது அஸ்யூம் திஸ் ஆஸ் அ காண்டினென்ட். ஓகேங்களா. ஸோ 0 to 10 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் ஈக்குவட்டோரியல் ஜோன். ஸோ ஹை கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் வர்றது, ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அதெல்லாமே இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஸோ இது வந்து நம்ம ரஃபாக 3ஆக பிரிக்கலாம். ஓகே. ஸோ இந்த 10 to 30 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்புறம் 30 to 45 வரைக்கும் இருக்கும். அப்புறம் இங்கே வந்து 65 வரைக்கும் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் சிங்கிளாக வந்துடும். ஏன்னா கோல்டர் ரீஜன் துந்திரா வெஜிடேஷன் வந்துடும். சரிங்களா. ஸோ திஸ் இஸ் யுவர் இது நார்தன் ஹெமிஸ்பியரில். ஓகே, அஸ்யூம் திஸ் இஸ் நார்தன் ஹெமிஸ்பியர். திஸ் இஸ் யுவர் ஈஸ்ட், திஸ் இஸ் யுவர் வெஸ்ட். சரிங்களா. ஓகே, இப்போ சென்டரில் என்ன இருக்குன்னா கிராஸ்லேண்ட் இருக்கும். இது ட்ராபிக்கல் ஏரியா. அப்போ இங்கே இருக்கிறது ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட். ஓகேங்களா. இது டெம்பரேட் ஏரியா. அப்போ டெம்பரேட் கிராஸ்லேண்ட். சரிங்களா. இந்த பக்கம் மான்சூன் வெஜிடேஷன். ஓகே, இந்த பக்கம் டெசர்ட். சரிங்களா. ஸோ இதுக்கு மேலே சஹாரா டெசர்ட் ஞாபகம் வச்சுக்க. சஹாரா டெசர்ட்டுக்கு மேலே மெடிட்டரேனியன் சி. ஸோ மெடிட்டரேனியன் ரீஜியன். ஓகேங்களா. இந்த பக்கம் இந்தியா. இந்தியாவுக்கு மேலே சைனா, சைனா டைப். சரிங்களா. இங்கே கோனிஃபரஸ் வெஜிடேஷன், இங்கே பிரிட்டிஷ் டைப். ஸோ ஞாபகம் வச்சுங்க, சஹாராக்கு மேலே மெடிட்டரேனியன் சி, அதுக்கு மேலே பிரிட்டன் இருக்குது. அப்படியே ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, ரஃபாக. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிக்சட் ஃபாரஸ்ட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிராஸ்லேண்ட், இங்கே வந்து அந்த கோனிஃபரஸ் வச்சு அந்த ஊசி லை காடுகள்னு சொல்லி நீடில் ஷேப்டு லீவ்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒவ்வொன்றுக்கும் என்னதுன்னா ஸோ இது வந்து ஈஸ்டர்லீஸ் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஈஸ்டர்லி மீன்ஸ் இப்படி ஃப்ளோ ஆகும். ஸோ இங்கே வந்து நல்லா வாட்டர், ஏன்னா ஓஷன்லேருந்து வருது, நிறைய ரெயின்ஃபால் கொடுக்கும், மாய்ச்சர் கம்மியாகுது. கிராஸ்லேண்டோட ஒரு இது என்னென்னா ட்ரையாக இருக்கிற அளவுக்கு மாய்ச்சர் கம்மி இல்லை, ஆனால் ஒரு மரத்தை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு, ஒரு ட்ரீ வெஜிடேஷன் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இட் டஸ் நாட் ஹேவ் மாய்ச்சர். ஸோ அப்போ கிராஸ்லேண்ட்ஸ். இங்கே வரும்போது டோட்டலாக ட்ரை டெசர்ட். அந்த லாஜிக் படி இது வெஸ்டர்லீஸோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்குது. சரிங்களா. அப்போது அந்த லாஜிக் படி இங்கேயும் இங்கே டெசர்ட் இருக்கணும்ல. ஏன் இல்லை அப்படின்னா அங்கே வார்ம் கரண்ட்டு போகுது, சைக்ளோன்ஸ் நிறையா ஃபார்ம் ஆகுது, அதனால் ரெயின்ஃபால் வந்துடும். சரிங்களா. ஸோ அதனால் இங்கே வந்து despite being in the eastern margin of continents it has sufficient rainfall. ஓகேங்களா. ஸோ இங்கேயும் மிக்சட் ஃபாரஸ்ட் தான் இருக்கும். ஓகே. ஸோ மான்சூன் வெஜிடேஷன் அப்படிங்கிறது நம்ம டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இருக்கிறது இந்தியாவோட டாமினண்ட்டான ஃபாரஸ்ட் வெஜிடேஷன். ஓகேங்களா. ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது என்ன அப்படின்னா வந்து மெடிட்டரேனியன் டைப் வந்து ஸோ ஆல்ரெடி இது சொல்லிட்டோம், கிராஸ்லேண்ட்னா வந்து வாட்டர் லெவல் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. பட் சஃபிஷியன்ட் டு சஸ்டெயின் கிராசஸ். ஓகேங்களா. டெசர்ட் உங்களுக்கு தெரியும். ஓகே, மான்சூனும் தெரியும், அந்த ரிவர்சல் ஆஃப் விண்ட்ஸ் அது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி திங் வித் வின்டர் ரெயின்ஃபால். ஓகேங்களா. ஸோ ஒன்லி மெடிட்டரேனியன் வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் ரெயின்ஃபால் இருக்கிற ஒரு முக்கியமான ஏரியா. ஓகேங்களா. அங்கே மட்டும்தான் நமக்கு வின்டர் ரெயின்ஃபால். மற்ற இடத்துல வந்து இது த்ரூ அவுட் தி இயராக இருக்கும், இல்லைனா சம்மர் ரெயின்ஃபாலாக இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி. ஓகே. ஸோ இப்போது சைனா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் மார்ஜின் ஆஃப் கான்டினென்ட்டில் இருக்குது, ஆனால் 45 to 60 கிடையாது, அதுக்கு கீழே. ஓகேங்களா. ஸோ 25 to 40, 30, 25 to 40 அந்த ரேஞ்சு. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், டியூ டு த எஃபெக்ட் ஆஃப் ஹாட் வாட்டர் கரண்ட்ஸ் டெம்பரேச்சர் ஹியர் ரிமைன்ஸ் நார்மல். கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், எஸ் திஸ் ஏரியா இஸ் ப்ரோன் டு ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ். ஓகேங்களா. ஸோ சைனாவில் இருக்கிற ட்ராபிக்கல் சைக்ளோன் பேர் என்னன்னு சொன்னால் டைஃபூன்ஸ்.
ஓகே பொதுவாக அது சைனா சீல இருக்கும். டைஃபூன்ஸுங்கிறது அங்கேயும் யூஸ் பண்ணுவாங்க, ஜப்பான்லேயும் யூஸ் பண்ணுவாங்க டைஃபூன்ஸ். ஓகே ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் 2 and 3. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் அந்த லேட்டிடியூட் இஸ் ராங், பட் அந்த ஏரியா அந்த டைரக்ஷன் ஈஸ்டர்ன் மார்ஜின் தான் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ மெடிட்டரேனியன்னா வெஸ்டர்ன் மார்ஜின். ஓகே நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் லொக்கேட்டட் இன் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்? Botswana is located, Zimbabwe, மொசாம்பிக் இருக்குது, நமீபியா, மொசாம்பிக், மடகாஸ்கர் மூணுமே அதில் இருக்கும். ஜிம்பாவே சரிங்களா. ஸோ அது நோட் பண்ணிக்கங்க. ஆக்சுவலாக அது நான் வந்து நான் ஒரு மெத்தடை ஞாபகம் வச்சுருக்கேன், அது சொல்கிறேன். இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்சதுன்னா எடுத்துக்கங்க, இல்லை அப்படின்னா நீங்களும் உங்களோட ஓன் மெத்தட். ஸோ ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், ஓகே இட் இஸ் நாட் இன் ஆர்டர், அதையும் சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஸோ இட்ஸ் நாட் இன் ஆர்டர். ஓகே ஃபஸ்ட்டு ஏபிசி, அர்ஜென்டினா, பிரேசில், சிலி, பராகுவே, இதெல்லாம் சவுத் அமெரிக்கா. ஓகே ஸோ இது சவுத் அமெரிக்கா ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு. ஓகேங்களா. அப்புறம் ஸோ என்பிஎஸ்னு ஒரு சேனல் இருந்துச்சு. ஓகே என்பிஎஸ் எம்எம். ஸோ மடகாஸ்கர், மொசாம்பிக். என்பிஎஸ்னா நமீபியா, போட்ஸ்வானா, ஸோ அதுக்கப்புறம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. சரிங்களா. நமீபியா, போட்ஸ்வானா, சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ ஏபிசி, பராகுவே. ஓகே ஸோ அது கான்டினென்ட் வைஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் அமெரிக்கா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து ஆப்வியஸ்லி யூ ஹேவ் ஆஸ்திரேலியா, அது தனி என்டையர் கான்டினென்ட் கண்ட்ரி. ஓகேங்களா. ஓகே ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து யூ ஹாவ் அதுலேயே நிறையா இருக்கும். ஓகே மேல் எம்என்சி, எம்ஏஎல்இ எம்என்சி, மேல் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே மேல் எம்என்சி, எம்ஏஎல்இ எம்என்சி, மேல் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன். ஓகே ஸோ மாரிட்டானியா, அல்ஜீரியா, லிபியா, நீங்கள் இதை மட்டும் நோட் பண்ணிங்க, போய் மேப்பை பார்த்துங்க. ஓகே ஸோ மாரிட்டானியா, அல்ஜீரியா, லிபியா, ஈஜிப்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாலி, நைஜர், சேட். ஓகேங்களா. ஓகே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஓகே ஸோ மேங்களூர், பெங்களூர், சென்னையில் ஐடி கம்பெனிஸ் நிறையா இருக்குது. ஓகே ஸோ மியான்மார், பங்களாதேஷ், சைனா, இந்தியா, தாய்வான். ஸோ எம்பிசின்னா அது மூணுமே ஒரே லைனில் இருக்கும் லேட்டிடியூட்னல் வைஸ். ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ஒரே லேட்டிடியூட் இருக்கிற 3 பிளேசஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் கிளைமேட்ஸ் அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க. ஸோ அண்ட் பெங்களூர், சென்னை has IT companies. Bangalore is a port, but it still has sufficient number of companies. So Bangalore சென்னையில் IT companies அப்படி ஞாபகம் வச்சு. ஓகேங்களா. ஓகே ஸோ இது அதுக்கப்புறம் வந்து சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஓமான், சோமோட்டோ அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் அகெயின் விச் எவர் யூ ஃபீல் லைக் நீங்களே ஏதாவது ஃபார்ம் பண்ணனா கூட பண்ணிங்க, பட் திஸ் இஸ் த ஆர்டர். ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா, ஸோ இது வந்து ஏஷியா. ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸா இல்லை மெக்சிகோ அண்ட் பஹாமாஸ். அந்த நார்த் அமெரிக்காவில் மெக்சிகோ மட்டும் இருக்கும். பஹாமாஸ் இஸ் அன் ஐலாண்ட், அங்கே நம்ம வெஸ்ட் இண்டீஸோட ஒரு பார்ட். ஓகே ஸோ மெக்சிகோ இருக்கும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் 11th கொஷின், வித் ரெஃபரன்ஸ் டு வெஸ்டர்லி விண்ட்ஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அது என்ன கரெக்டு? ஸோ ஜாகிரஃபியில் எப்போவுமே நேமிங் கன்வென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா விண்டு எங்கே ஆரம்பித்து எந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுதோ அதுதான் வெரி சிம்பிள். ஓகேங்களா. சவுத் வெஸ்ட் மான்சூன் மடகாஸ்கர்லேருந்து ஆரம்பிக்குது, இந்தியாவுக்கு சவுத்தில் வெஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி
ஓகே, இப்போ வெஸ்டர்லிஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ சதர்ன் ஹெமிஸ்பியரில் எப்படி ஃப்ளோ ஆகும்? ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். எல்லா விண்டுக்கும் ஒரே இதுதான். ஓகே, ஸோ இந்த லெஸ் தேன் சிம்பிள் போட்டுக்குங்க. ஓகே, less than symbol. Easterlies-na they will flow towards the center. West அது polar easterlies, tropical easterlies ரெண்டுமே. Westerlies-na they will flow away from the center. Okay, this is southern hemisphere, this is southern hemisphere, northern hemisphere. Westerlies கேட்டிருக்காங்க, southern hemisphere-ல தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நார்த் வெஸ்ட் டு சவுத் ஈஸ்ட். ஸோ நார்த் ஈஸ்ட் டு சவுத் வெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நார்த் ஈஸ்ட் டு சவுத் வெஸ்ட் வந்து இட் இஸ் ஈஸ்டர்லிஸ். ஸோ இது வந்து நார்த் ஈஸ்ட் டு சவுத் வெஸ்ட். ஓகே, ஸோ டக்குன்னு உங்களுக்கு ஏதாவது, ஏன்னா அங்கே போய் நமக்கு டைரக்ஷன் ஏதாச்சுன்னா அது லெஸ் தேன் சிம்பிளை போட்டுங்க. ஓகே, ஸோ ஈஸ்டர்லிஸ் வந்து டுவர்ட்ஸ் த சென்டர் போகும். ஓகே, ஈக்குவேட்டாரை நோக்கி வரும். ஓகே, வெஸ்டர்லிஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வெளியே போகும். அதில் வச்சோம்னா நமக்கு இதை கோடு போட்டோம்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர், அவ்வளோதான். ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட், டியூ டு abundance of land in northern hemisphere they are more active in summer. Due to abundance of land in northern hemisphere, அது கரெக்ட். They are more active in winter, not in summer. Okay, less active in summer. So second statement is also wrong. Clear? Okay, so which of the following are depositional landforms? Next, alluvial cone, yes, deposition. Sandbank, deposition. Natural levees, deposition. Natural levees வந்து கரையோட ரிவர் பேங்க்ல இருக்கிறது. ஓகேங்களா, இமீடியட்டாக. ஸோ ரிவர் மியாண்டர்ஸ் தே ஆர் ப்ராடக்ட் ஆஃப் எரோஷன். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். Next, 13th, with reference to troposphere, consider the following statements. அதுக்கு முந்தின கொஷினுக்கு 1, 3 and 4 is the answer. Option C. ஓகேங்களா, with respect to troposphere, consider the following statements. 3/4 of the entire gaseous mass of the atmosphere is concentrated in this layer. Correct. ஓகேங்களா, troposphere-ல 3/4, 99% of the gas வந்து பார்த்தீங்கன்னா 20 miles or 32 kilometers. ஸோ இது உங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் உங்கள் என்சிஆர்டிலேயே இருக்கும். ஓகே, 99% இது. அதே மாதிரி இன்னொரு இது இருக்கும், ஹோமோஸ்பியர் அப்படின்னு இருக்கும். ஹோமோஸ்பியர் அப்படின்னா வந்து அந்த காம்போசிஷன் ஆஃப் கேஸஸ் இருக்குல்ல, நைட்ரஜன் 78%, அந்த மாதிரி. ஸோ 88 கிலோமீட்டர் வரைக்கும் அது சேமாக இருக்கும். சரிங்களா, இந்த நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%, 20.99 இருக்குல்ல, ஸோ அது வந்து சேமாக இருக்கும். ஓகேங்களா, its upper layer is most affected by cyclonic and anticyclonic circulation. Yes, upper layer வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து cyclonic and anticyclonic circulation இருக்கும். ஸோ lower layer வந்து பார்த்தீங்கன்னா drag இருக்கும். ஓகே, காற்று மூவ் ஆகும்போது drag அதெல்லாமே. ஓகேங்களா, ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் லேப்ஸ் ரேட்டு, ஓகே, இந்த லாஸ் ஆஃப் 6.5 degree Celsius every 1 kilometer or 1 degree Celsius every 166 meters அது இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 14th. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து both 1 and 2. அந்த ட்ரோபோஸ்பியருக்கு both 1 and 2. ரிவர் அண்ட் எஸ்சுவரி, தேம்ஸ் ரிவர் எங்கே போகுது? கூவம், தேம்ஸ் ஆஃப் சென்னைன்னு சொல்லுவாங்க. அப்போ தேம்ஸ் ரிவர் லண்டன். ஓகேங்களா, அப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் ஏ அண்ட் சி எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஏ அண்ட் சி எலிமினேட் பண்ணோம்னா ஆப்ஷன் பி மட்டும் இருக்கும், பி அண்ட் டி இருக்கும். ஸோ பி அண்ட் டியில் காமனாக என்ன இருக்குது? 2 and 4. ஸோ அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டாக செக் பண்ணும். ஓகே, சம்டைம்ஸ் நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணுறோம். தீஸ் ஆர் சம் ஆஃப் த டைம் சேவிங் டெக்னிக்ஸ். ஒன்று தப்புன்னு தெரிஞ்சுதுன்னா ஸோ யூ ஸ்ட்ரைக் அவுட் தட். ஸோ அப்போ வந்து 1 இல்லை அப்படின்னா ஆப்ஷன் பி அண்ட் டி தான். அதில் 2 and 4 இருக்குது. ஸோ யூ டோன்ட் செக் 2 and 4, செக் ஒன்லி 3. ஓகே, அது தெரிலனா அது வேறு பிரச்சனை. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த அப்ரோச் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ 2 and 4 தான் கரெக்டு. ஓகே, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டனூபே வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அது ஏகன் சீயில் போகாது, பிளாக் சீயில் போகும். ஓகேங்களா, ஸோ தேம்ஸ் ரிவர் ஃபால்ஸ் இன் இங்கிலீஷ் சேனல்.
ஓகே இங்கிலீஷ் சேனல் வந்து பிரிட்டனுக்கும் இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடுவில் இருக்கிற அந்த வாட்டர்வேஸ் இங்கிலீஷ் சேனல் ஓகேங்களா. ஸோ தேம்ஸ் ரிவர் ஃபால்ஸ் இன் இங்கிலீஷ் சேனல். ஓல்கா வந்து காஸ்பியன் சி, தட் இஸ் கரெக்ட் ஓகேங்களா. ஸோ ஓல்கா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரிவர் இன் ரஷ்யா. இது வந்து ப்ரீவியஸ் இயர் ஐ திங்க் 22 21 20 அந்த 3 வருஷத்தில் ஏதோ ஒன்றில் யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ டனூபே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சி, டான் வந்து பார்த்திங்கன்னா அசோவ் சி. ஓகே சம்டைம்ஸ் டானையும் பிளாக் சீயில் கொடுப்பாங்க, ஏன்னா அது பிளாக் சீயோட அந்த பெரிய பாட்டில் அது சின்ன சின்ன அசோவ் சி அதெல்லாம் இருக்கும், சி ஆஃப் மர்மர் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ டனூபே டானு இது எல்லாமே சம்டைம்ஸ் இது சில ஸ்டேட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் சீல ட்ரெயின் ஆர் ரிவர்ஸில் இந்த டானும் வரும் ஓகேங்களா, பிகாஸ் தே ஆர் கனெக்டட் அந்த மாதிரி ஓகேங்களா. அண்டு தனுபேவோட முக்கியமானது என்ன, இட் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் நான் ரஷ்யன் ரிவர் இன் யூரோப். ஏன்னா பொதுவாகவே யூரோப் அப்படின்னா ரஷ்யா இஸ் அ பார்ட் ஆஃப் யூரோப் ஓகேங்களா. ஸோ ஜியாலஜிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யன் லேண்ட்மாஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் ஏஷியன் லேண்ட்மாஸ். பட் பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ரஷ்யா யூரோப்பியன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க, ஏன்னா அதோட கேபிட்டல் மாஸ்கோ வந்து யூரோப் சைடில் இருக்குது. ரஷ்யா இட் எக்ஸ்டென்ஸ் போத் ஏஷியான் இது. ஸோ துருக்கியும் அதே மாதிரி தான், ஈஜிப்டும் அதே மாதிரி தான். ஈஜிப்ட் வந்து ஆஃப்ரிக்கா ஏஷியாலேயே இருக்கும். துருக்கி வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அகெயின் துருக்கிலையும் பார்த்திங்கன்னா இந்த கேபிட்டல் இஸ் யூரோப். ஏஷியாவில் பெரிய லேண்ட்மாஸ் இருக்கும், யூரோப்பில் சின்ன லேண்ட்மாஸ் தான், பட் கேபிட்டல் வந்து அந்த பக்கம் இருக்கும், இஸ்தான்புல் ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த ரீசன். ஸோ அதனால் தனுபே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் நான் ரஷ்யன் ரிவர் இன் யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இட் ஒரிஜினேட்ஸ் இன் பிளாக் ஃபாரஸ்ட் மவுண்டன்ஸ். ஓகே வேறு ரிவர் டனூபே ஒரிஜினேட்ஸ்னா பிளாக் ஃபாரஸ்ட் மவுண்டன்ஸ். பிளாக் ஃபாரஸ்ட் மவுண்டன்ஸ் தே ஆர் அ வெரி இம்பார்ட்டன்ட் மினரல் ரிசோர்ஸ். ஓகே 16 சாரி எனக்கு மாறிடுச்சு சாரி. Consider the following statements: attractive flowering plants, evergreen and deciduous trees, chaparral and fynbos shrubs. So it is a characteristic of, so அதில் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து evergreen and deciduous வர்றதுனால டெசர்ட் வராது, அதே மாதிரி லொரேஷியன் கிளைமேட்டும் வராது ஓகேங்களா. ஸோ சென்ட்ரல் கான்டினென்டலாக இல்லை மெடிட்டரேனியனா, சென்ட்ரல் கான்டினென்டலில் மோஸ்ட்லி வந்து கிராஸ்லேண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ வி ஆர் லெஃப்ட் வித் ஒன்லி ஒன் ஆப்ஷன், மெடிட்டரேனியன் கிளைமேட் ஓகேங்களா. ஸோ மெடிட்டரேனியன் கிளைமேட் அந்த 30 to 45 degrees ஆர் 30 to 40 degrees இன் வெஸ்டர்ன் மார்ஜின் ஆஃப் கான்டினென்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ வேறு எங்கெல்லாம் இருக்குன்னா கலிஃபோர்னியா, சவுத் ஆஃப்ரிக்கா, சிலி, ஆஸ்திரேலியாவில் ஒரு சின்ன பார்ட் ஓகேங்களா. ஸோ ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரஃப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு வந்துட்டு இந்த சின்ன பார்ட் இருக்கும், இந்த இடத்துல வந்து ஆஸ்திரேலியா அந்த ஸ்மால் பார்ட்டில் மெடிட்டரேனியன் கிளைமேட் இருக்கும் இந்த டிப்பில் ஓகேங்களா. கலிஃபோர்னியாவில் மெடிட்டரேனியன், ஸோ இந்த பக்கம் சிலி, சவுத் ஆஃப்ரிக்கா இங்கே எல்லாமே மெடிட்டரேனியன் இருக்கும். அண்ட் தே ஆர் வெரி ஃபேமஸ் ஃபார் வைன் கல்டிவேஷன் ஓகேங்களா. கிரேப் கல்டிவேஷன் அதை வந்து வைனாக மாற்றுவாங்க ஓகே. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ்லலாம் வின் பண்ண அந்த ஷாம்பெயின் இது பண்ணுவாங்கல்ல, ஸோ தட் இஸ் ஃப்ரெஞ்ச் ப்ராடக்ட், அதுவும் வந்து இட்ஸ் அ வைன் தான் ஓகேங்களா. ஸோ விட்டிகல்ச்சர் க்ரோயிங் ஆஃப் கிரேப்ஸ், ஸோ அதுலேருந்து வைன் இது பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தே ஆர் ஆல்சோ நோன் ஃபார் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அதை சிட்ரஸ் பேஸ்கெட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருக்கிற காமன் இது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அப்புறம் கிரேப்ஸ், ஆலிவ் ட்ரீஸ், அது வந்து ஆலிவ் ஆயில் எடுப்பாங்க, ஃபிக் அத்திப்பழம் ஓகே. நெக்ஸ்ட் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மெடிட்டரேனியன் கிளைமேட். நெக்ஸ்ட் வித் ரெஃபரன்ஸ் டு டெல்டா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? ஏன் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? ஒரு ரிவர் வந்து அதோட செடிமெண்ட்ஸை ஏதாவது கேரி பண்ணிட்டு போகும்போது டெல்டா இங்கே சி இருக்குது அப்படின்னா இங்கே ஸ்லோ ஆகிடும், இங்கே ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஓகே. பட் கிராஜுவலாக வந்து ஃபஸ்ட்டு ஹெவியர் இதை டெபாசிட் பண்ணிட்டு ஹெவியர் ஸ்டோன்ஸ் இங்கே டெபாசிட் பண்ணும், இங்கே வந்து சாண்ட் மாதிரி ஸ்மாலர் கோஸ்ட் டெபாசிட்ஸ் இங்கே வந்து சில்ட்டை டெபாசிட் பண்ணும் ஓகேங்களா. ஸோ டுவர்ட்ஸ் சி போகும்போது லைட்டாக இருக்கிற சில்ட்டு தான் இருக்கும்
ஓகேங்களா. ஸோ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைன் பார்ட்டிகல்ஸ் ஆர் டெபாசிட்டட் நியர் த லேண்ட் அண்ட் லார்ஜர் பார்ட்டிகல்ஸ் ஆர் டெபாசிட்டட் டுவர்ட்ஸ் த ஓஷன். மாற்றி கொடுத்துருக்காங்க. லார்ஜர் பார்ட்டிகல்ஸ் நியர் த லேண்ட், ஃபைன் டுவர்ட்ஸ் த ஓஷன். ஓகேங்களா. அடுத்து செகண்ட், ரேபிட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் டெல்டா அக்கர்ஸ் இன் ஆக்டிவ் ஓஷன் வேவ்ஸ். ஓகே, ஸோ டெல்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பேலன்ஸ் ஆஃப் ரிவரைன் டெபாசிஷன். ஓகே, ரிவர் டெபாசிஷன் வந்து இட் ஷுட் பி கிரேட்டர் தென் வேவ் எரோஷன். அப்போ தான் டெல்டா ஃபார்ம் ஆகும். சரிங்களா. ஆக்டிவ் ஓஷன் எரோஷன் இருந்துச்சு அப்படின்னா வேவ்ஸ் ஃபார்ம் ஆகாது. இல்லை நம்ம ரிவர் டெபாசிஷனே கம்மி பண்ணிட்டோம், நிறையா டேம்ஸ் கட்டிட்டோம் அப்படின்னா வந்து அப்போவும் டெல்டா அஃபெக்ட் ஆகும். ஸோ கேஞ்சஸ் ரிவரில் நிறையா டேம்ஸ் கட்டினதுனால பங்களாதேஷில் டெல்டா ஃபார்மேஷன் அடிபடுது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு வந்து டபுள் ப்ராப்ளம், சில்ட்டும் வர்றதில்லை. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குளோபல் வார்மிங்னால ரைசிங் சீ லெவல்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த கோஸ்டல் இனண்டேஷன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிவர் வாட்டர் இன்க்ரேஷன், லாஸ் ஆஃப் கோஸ்டல் லேண்ட்ஸ், இந்த மாதிரி மெயின்ஸில் எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் பங்களாதேஷ் எக்ஸாம்பிள் எழுதலாம். ஓகேங்களா. ஸோ முதல்ல இந்தியா நம்ம கேஞ்சஸ் ரிவரில் கட்டினா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைனா வந்து பிரம்மபுத்திராவில் டேம் போட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதெல்லாமே ரன் ஆஃப் ரிவர் ப்ராஜெக்ட்ஸ் தான் மோஸ்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் ரன் ஆஃபாகவே இருந்தாலும் நீங்கள் அங்கேயே ஸ்லோ டவுன் பண்ணிங்கன்னா சில்ட் டெபாசிஷன் அங்கேயே நடந்தது. தட் இஸ் த ப்ராப்ளம். ஓகேங்களா. ஓகே, ஸோ நெய்தர் ஒன் நார் டூ, போத் ஆர் ராங். அப்படியே மாற்றி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட், ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸ் கால் லானோஸ் ஆர் ஃபவுண்ட் இன் விச் ஆஃப் த ரீஜன்ஸ். ஸோ ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸ் பேர் சவானா. ஓகேங்களா. ஸோ ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸ் இன் ஆஃப்ரிக்கா ஆர் கால் சவானா. லானோஸ் வந்து பார்த்திங்கன்னா சவுத் அமெரிக்கா. ஓகே, அதே மாதிரி டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ், ஓகே, டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ் வந்து சென்ட்ரல் ஏஷியாவில் we call them as steppes. ஸோ நார்த் அமெரிக்காவில் we call them as prairies. சவுத் அமெரிக்காவில் pampas. ஓகே, இதில் வந்து இந்த லானோஸ் வந்து ஸோ சவுத் அமெரிக்காவில் குறிப்பாக வந்து அர்ஜென்டினாவில் தே யூஸ் திஸ்னு, அர்ஜென்டினா. ஓகே, பிரேசிலில் த நேம் இஸ் கேம்போஸ். கேம்போஸ். Okay, next, which of the following are the factors of origin of ocean currents? இதெல்லாமே all the above. Okay, correct, all the above. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து ரெண்டு விதமாக ஆக்ட் ஆகும். ஒன்று வந்து ஓஷன் வாட்டர்லேயே ஹெவி வாட்டரை சிங்க் பண்ண வைக்கிறதும், லைட் வாட்டரை அந்த கன்வெக்ஷனல் கரண்ட் ஒன்று இது பண்ணும். இன்னொன்று டைட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுல. ஏன்னா நம்ம கிராவிட்டினா நார்மலாக ஓஷன் வாட்டர் மட்டும்தான் நம்ம நினைப்போம், பட் டைட்ஸ் ஆல்சோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி. சரிங்களா, அது ஞாபகம். ஓகே, ஸோ ஆல் தி அபோவ். ஓகே, ஸோ எர்த் ரொட்டேஷன், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், விண்டு, ரெயின்ஃபால், இவாப்ரேஷன், இன்சுலேஷன், மெல்ட்டிங் ஆஃப் ஐஸு, ப்ரெஷர் கிரேடியன்ட்டு, சலினிட்டி டிஃப்ரென்ஸ், டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், அப்புறம் ஷேப் ஆஃப் த கோஸ்ட்டு, இதெல்லாமே அஃபெக்ட். ஸோ ஐ திங்க் கீ கொடுத்தாங்கன்னா அந்த ரிட்டன் கீ, அந்த டிஸ்கிரிப்டிவ் கீ இருக்குல்ல, ஸோ அதில் எல்லாம் எலாபரேட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஓகே, 21 சாரி 19 ஓகே 19. ஸோ அந்த ஹாட் விண்ட்ஸ் அது ரிலேட்டடாக இருக்கிற கொஷின். Okay, hot winds from equatorial low pressure zone descend into subtropical high pressure zone. Correct? Correct. Okay, so equatorial low pressure zone லேருந்து மேலே ரைஸ் ஆகி ஃபெரல் செல்லில் கம்ப்ளீட் பண்ணும்போது சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் ஜோனில் இல்லைனா ஹார்ஸ் லேட்டிடியூட்ஸில் கீழே இறங்கும். ஓகே, சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் ஜோன் இஸ் ஆல்சோ known as ஹார்ஸ் லேட்டிடியூட்ஸ். ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் ஜோன் இஸ் ஆல்சோ known as டோல்ட்ரம்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் செகண்ட், as humidity increases density of air also increases. வெயிட் ஆஃப் ஏர் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் டென்சிட்டி மாற. ஏன்னா சி
ஹியூமிடிட்டிங்கிறது என்ன? வாட்டர். ஓகே, ஸோ H2ஓட மாலிகுலர் வெயிட் என்ன? 18. ஓகே, ஸோ இது எதை ரீப்ளேஸ் பண்ணும்? அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறதுனா ஆட் ஆனால் அது அந்த இடம் ஸ்பேஸ் அவுட் ஆகும்ல. ஸோ டென்சிட்டி ஆக்சுவலாக கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ ஆர் இஸ் ஃபால்ஸ். Okay, next 20th question. With reference to sedimentary rocks, consider the following statements. So what is the answer? First statement யோசிச்சு பாருங்க. They are widespread about 3/4 of Earth's landmass. So mostly நமக்கு sedimentary rocks. Okay, so they are widespread obviously. Second வந்து பார்த்தீங்க அப்படின்னா water provides unsuitable condition for deposition of sediments, hence sedimentary rocks are not formed under water. தப்பு. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த செடிமெண்ட் வாட்டர் ப்ரொவைட்ஸ் ஆக்சுவலாக சூட்டபிள் கண்டிஷன் தான், எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கே தான் டெபாசிட் பண்ணும். ஓகேங்களா? வாட்டர் ப்ரொவைட்ஸ் வெரி சூட்டபிள் கண்டிஷன் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் செடிமெண்டரி ராக்ஸ். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் ரிகார்டிங் வாட்டர் வேப்பர்? The amount of water vapor decreases with increase in altitude. மேலே போக போக வாட்டர் வேப்பர் கம்மியாகும். ஓகே, அப்போது தட் இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, டஸ்ட்டும் வாட்டர் வேப்பரும் மேலே போக போக கம்மியாகும். ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லை தேர்டுக்கு வந்துடலாம். இட் கேன் பி 4% ஆஃப் த ஏர் இன் ஹாட் ஏரியாஸ் அண்ட் less than 1% in polar areas. இது வந்து ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் என்சிஆர்டிஸ். ஓகே, ட்ராபிக்கல் ஏரியாஸில் 4% வரைக்கும் போகலாம், போலார் ஏரியாஸில் less than 1%. ஏன் அப்படின்னா வார்மர் த ஏர் ஹையர் இஸ் த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. ஏர் ஹாட்டாக இருந்துச்சுன்னா அதிகமாக வாட்டரை ஹோல்டு பண்ணும். ஓகே, போலார் ஏரியாவில் ரொம்ப கோல்டான ஏர், அதனால் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ less than 1% போலார் ஏரியாஸ். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி, இட் நெய்தர் அலோஸ் த அட்மாஸ்பியர் டு பிகம் டூ ஹாட் ஆர் டூ கோல்டு. வாட்டர் வேப்பர் வந்து ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸ். ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸோட வேலை என்ன? ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் increase the temperature, but அது இல்லை அப்படின்னா வந்து earth ரொம்ப கோல்டாக இருக்கும். ஸோ இட் சஸ்டைன்ஸ் த ஹீட். ஸோ இட் நெய்தர் அலோஸ் த அட்மாஸ்பியர் டு பிகம் டூ ஹாட் ஆர் டூ கோல்டு. சரிங்களா? அண்ட் இன்னொன்று என்ன, உள்ளே வர்ற லைட்டையும் அது ஸ்கேட்டர் பண்ணி விட்டுரும், இங்கேருந்து வெளியே போகிறதையும் அது அப்சர்வ் பண்ணும்போது அந்த ஸ்பெக்ட்ரமில் இன்ஃப்ராரெட் ரேஞ்ச் அப்சர்வ் பண்ணும். இட் டசன்ட் அப்சர்வ் எவ்ரி திங். ஓகே, ஸோ அவுட் கோயிங் டெரஸ்ட்ரியல் லாங் வேவ் ரேடியேஷனில் இட் அப்சர்வ்ஸ் த இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரம். ஓகேங்களா? So all the three statements are correct, none of the above the answer. Okay, next. Which of the following are helpful factors for the conversion of water vapor into dew? C. ஏன் D வராது? Fourth option வராது? பிலோ ஃப்ரீசிங் பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஃப்ராஸ்ட் ஃபார்ம் ஆயிடும், டியூ ஆகாது, ஃப்ராஸ்ட். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ஒரே கண்டிஷன் தான், டியூக்கும் ஃப்ராஸ்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு 3 கண்டிஷன் காமன். ஓகேங்களா? ஸோ less than 0 டிகிரி அப்படின்னா வந்து இட் இஸ் ஃப்ராஸ்ட், உறைபனின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ greater than 0 டிகிரினா வந்து டியூ, பனி. நார்மலாக அந்த நம்ம இந்த வின்டர் சீசனில் சீட்டு இந்த ரெயிலிங்ஸ்லலாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே டியூ. ஓகேங்களா? ஸோ இதே இது வந்து இது கிரவுண்ட் லெவலில். Okay, so objects at ground level. Okay, இதே வந்து objects suspended in air, குறிப்பாக டஸ்ட்டு அந்த இதிலெல்லாம் இருந்துச்சுன்னா ஸோ அது வந்து fog and mist. மைல்டாக இருந்தால் மிஸ்ட்டு, திக்காக இருந்தால் fog. ஓகேங்களா? அதுக்கும் ஃபஸ்ட்டு 3 கண்டிஷன்ஸ் தான். அந்த பொதுவாகவே நமக்கு வின்டரில் கிளியர் ஸ்கைஸ் இருக்கும், நைட்ஸ் வந்து லாங்காக இருக்கும், கோல்டாக இருக்கும். ஓகேங்களா? நமக்கு வின்டரில் தான் இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? ஸோ இது வந்து பனி, உறைபனி, இது மூடு பனின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு அந்த
நேவிகேஷன் அஃபெக்ட் பண்ணுறது, ஃப்ளைட்டு சம்டைம்ஸ் ஹெவியாக இருந்துச்சுன்னா. அண்ட் இதில் ஸ்மோக் கம்பைன் ஆகும்போது யூ கெட் ஸ்மாக். ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக் வந்து ஸ்மாக். ஓகேங்களா? Next, 23rd question. Which of the following are so okay, the major fishing zones of the world are found in between 60 to 70 degree 60 and 70 degree north latitudes, 60 and 70 ல 40 and 50 அங்கே இருக்குது. பட் ஒன்று ரெண்டு தான் இருக்குது. மேஜராக வந்து பார்த்திங்கன்னா 40 அண்டு 50க்கு நடுவில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏன் 40 and 50 இதில் இருக்குன்னா, ஏன்னா மேலேருந்து வர கோல்டு கரண்ட்டும் கீழேருந்து வர வார்ம் கரண்ட்டும் மீட் ஆகும். அது ஒரு சூட்டபிள் டெம்பரேச்சர் கொடுக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸோட க்ரோத் அதிகமாக இருக்கும். ஃபைட்டோ பிளாங்க்டன் க்ரோத் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபிஷ்ஷஸும் அங்கே அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ தட் இஸ் த ரீசன். ஸோ 40 and 50 degree latitudes. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த ரீசன் இஸ் ட்ரூ. ஒருவேளை அது வந்து 40 and 50 இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஆன்சர் வந்து டி, ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் ஏ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, they are very wide and deep clouds. They extend more in height, due to which they appear like mountains or in the form of vertical pillars. With these clouds there is a greater possibility of hail, rain and thunderstorm. என்னங்க? cumulonimbus clouds. ஓகேங்களா? ஸோ cumulonimbus clouds, ஸோ இது டொர்னாடோஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன் ஆர் டெம்பரேட் சைக்ளோன், இது எல்லாமே இந்த cumulonimbus clouds தான். சரிங்களா? Okay, next. So which of the following are cold water currents? அதுக்கு என்ன ஆன்சர் எழுதுறீங்க? சி. ஓகே, லேப்ரடார், குரில், கேனரி, இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா லேப்ரடார்னா ஞாபகம் வச்சுங்க, லேப்ரடார் டாகே ஞாபகம் வச்சுங்க. அது வந்து இந்தியாவில் வளரக்கூடிய டாகே கிடையாது. ஓகேங்களா? இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் அவர் கிளைமேட். அது வந்து யூரோப்பியன் கிளைமேட்டுக்கு. ஸோ அது லேப்ரடார் கரண்ட் என்னமோ யூஎஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஓகே, ஸோ அதான் அங்கே யூரோப்பில் கோல்டு இதில் இருக்க வேண்டியது. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேனரிங்கிறது ஒரு பேர்டு, அதுவும் யூரோப்பில் இருக்கிற ஒரு பேர்டு. ஓகேங்களா? ஸோ அங்கே அதுக்கான பேர் வச்சிட்டாங்க அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா கேனரி கரண்ட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் இந்த ட்ரைனஸ் ஆஃப் சஹாரா. ஓகேங்களா? அது ஃப்ளோரிடா வந்து ரொம்ப கீழே இருக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு கரண்ட்டு பாஸ் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பாக வார்ம் கரண்ட்டாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ குரில் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயோசியோன்னு ஒரு கரண்ட் இருக்குது ஜப்பானில், அதோட இன்னொரு பேர் தான் குரில் கரண்ட். ஓகேங்களா? ஸோ கீழேருந்து வந்து குரோசியோன்னு இருக்கும், அது வார்ம் கரண்ட். அது ரெண்டும் மீட் பண்ணுறதுனா ஜப்பான் பக்கத்தில், தட் இஸ் அ ஃபிஷிங் கிரவுண்ட். சரிங்களா? அப்புறம் வந்து சிலியன் கரண்ட்டுக்கு ஹம்போல்ட் கரண்ட் இன்னொரு பேர் இருக்குது, அதெல்லாம் பார்த்துங்க. ஓகே, கீழே சிலியன் வந்து கோல்டு கரண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு தெரியும் ஆப்வியஸாக. ஸோ காண்டினென்ட்ஸோட ஈஸ்டர்ன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் கரண்ட்டு, வெஸ்டர்ன் சைடில் கோல்ட் கரண்ட். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த டெசர்ட்ஸ் வந்து வெஸ்டர்ன் சைடில் இருக்குது, இந்த நமீபியன் டெசர்ட், கலஹாரி டெசர்ட் அதெல்லாம். ஓகே, ஃபைன். ஸோ அதுக்கு ஆப்ஷன் சி ஆப்வியஸ்லி. ஓகே, நெக்ஸ்ட்டு, with reference to trade winds consider the following statements. ஸோ அதில் என்ன ஆன்சர்? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக, they blow from subtropical high pressure zone to subpolar low pressure zone. அது வந்து வெஸ்டர்லீஸ் இல்லை, ட்ரேட் விண்ட்ஸ்னால் ஈஸ்டர்லீஸ் தானே. சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர்லேருந்து சப்போலார் லோ ப்ரெஷருக்கு ஃப்ளோ ஆகிறது. ஸோ இது வந்து ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் ஜோன், சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் ஜோன், சப்போலார் லோ ப்ரெஷர் ஜோன், இது போலார் ஹை ப்ரெஷர் ஜோன். ஓகே, ஸோ ஈஸ்டர்லீஸ், வெஸ்டர்லீஸ், ஈஸ்டர்லீஸ். ஸோ இதுதானே ட்ரேட் விண்ட்ஸ். ஸோ இதுதானே கேட்டேன். ஓகேங்களா? So first statement is wrong. Second statement, northern hemisphere, yes, correct. Northern hemisphere right deflection, southern hemisphere left deflection. Okay, so 26th question.
ஆப்ஷன் ஒன்லி 2 ஓகேங்களா.